என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். நீங்க பேசலைன்னா என் மனசு தாங்காது. உங்கள விட்டா வேண்டி யாரும் எனக்கு இல்ல. அக்கா. டென்ஷனாகவே இருக்காங்க. மதி வந்துட்டு மலர் அவங்கக்கிட்ட பேசாமல் போகிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீங்கள் என்கிட்ட எப்பவுமே பேசவே மாட்டீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சுரேஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க, மலர் இப்போ பண்ண பாரு, அதுதான் கரெக்டு. இதுக்கப்புறம் எப்பவுமே நீ அவகிட்ட பேசாத. உன்னவே அவள் என்னென்னலாம் திட்டினா அப்படின்றாங்க. உடனே பாக்யராஜ் வந்து முறைச்சி பார்க்குறாங்க அவங்களோட அம்மாவை. டேய், என்ன எதுக்குடா அப்படி பார்க்குறேன்? நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அந்த மதி அப்படி தானே மலரை எவ்வளோ கஷ்டப்படுத்தினா, அப்போது அவள் எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க வேணாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பாக்யராஜ் வந்து, மலர் நீயாச்சும் அவகிட்ட போய் பேசு, அந்த பொண்ணு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு, அதுக்காக அதே மனசில் வச்சுட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க பாக்யராஜ். ஆமாம், உங்களுக்கு என்ன தவிர எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. அதை கேட்ட உடனேயே பாக்யராஜ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து மலருக்கு காயெல்லாம் கட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனேயே பாக்யராஜ் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு மதி வராங்க. வந்தோடனே, அக்கா நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி டீ எதுனா வேணுமா ஸ்ருதி? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் எல்லாமே குடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன இங்கிட்டு போக சொல்லு அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே மதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் வந்து எனக்கு துணி காய போட்டு இருக்கேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாக்யராஜ் வந்து மதியை சமாதானப்படுத்துகிறாங்க, ஸ்ருதியும் சமாதானப்படுத்துகிறாங்க.